வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மேடையில் உளறிய ஸ்டாலின் துண்டு சீட்டை வைத்தும் உளறியதன் காரணமாக அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதனால் அமெரிக்காவால் தமிழர்கள் சிரிப்பலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பட்ட அவமானம் பத்தாது என்று கூறி அமெரிக்காவில் சென்றும் தமிழர்களது மானத்தை கெடுக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டாரா என்று அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 17 நாள் அரசு பயணமாக அமெரிக்கா சென்றார். தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நிறுவனங்களை நேரடியாக பார்த்து நிர்வாகிகளுடன் சந்தித்து முதலீடுகளை பெறுவதற்கான ஒப்பந்தங்களையும் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற அமெரிக்காவால் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முதலில் நானும் எனது துணைவியாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தபோது பறை இசையுடன் திருக்குறள் பாடல்களும் வரவேற்பு வழங்கமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அமெரிக்காவில் யாரையெல்லாம் சந்தித்தோம், தமிழகத்தில் எவ்வளவு முதலீடுகளை பெற்றுள்ளோம் என்பதை பேசும் பொழுது அவர் ஆங்கிலத்தில் சில 3 வரிகள் கூட அவரால் பேச முடியாமல் திணறியுள்ளார். இதனால் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா அவர்கள் இடையில் வந்து முழுமையாக பேசி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரால் அதிக நேரம் பேச முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் சான் பிரான்சிஸ்கோவில் அவருக்காக காத்து கொண்டிருந்த தமிழர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்படுகிறாரா? அனைத்து பொறுப்புகளையும் அமெரிக்காவில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா அவர்கள் தான் பார்த்து கொள்கிறாரா? தன்னை கூட அறிமுகப்படுத்த முடியாத அளவிற்குத்தான் அவரது பேச்சு திறனும் அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட சூழலில் எதற்காக அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும்? முதலில் அமெரிக்காவிற்கு சென்று பல்வேறு நிறுவனங்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் சென்னையில் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் நாங்கள் முதலீடுகள் செய்ய தயாராக இல்லை என்று கூகுள் நிறுவனமும் புறக்கணித்துள்ளது, மைக்ரோசாப்ட் நிறுவனமும் புறக்கணித்துள்ளது. இந்த அவமானத்தை தேடி சென்று ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒன்று மட்டும் நாம் பார்க்க வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல நன்மைகள் தமிழகத்தில் செய்யாமல் அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவால் தமிழர்களுக்கு என்ன நன்மையை செய்துவிடப் போகிறார் என்ற ஒரு கேள்விதானே எழுப்பப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் என்பது மக்களது வரிப்பணத்தை தேவையில்லாத செலவாக பார்க்கப்படுகிறது.